பேப்ஸ் நாங்கள் இருக்கேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது நம்ம டேக் கூட பியல் ஷாட். நான் திருப்பி இதை வராதுன்னு ஆரம்பிக்க விரும்பல. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம டேக் கூட பியல் ஷாட் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் இயர்ஃபோன்ஸ் வேர் பண்ணிக்கோங்க. பியல் பிடிக்காதவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்கடா நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் சொல்லிக்கிறேன்டா, நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன், மூச்சு வாங்கி பேசுகிறேன்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து டைம் ஒரு 7 o'clock கிட்ட இருக்கும். இப்போ தான் போய் நான் இப்போது ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன்னா அது வந்து ஸ்வெட்டிங்லேயே இந்த எப்படி சொல்கிறது, அது பாட்டுக்கு வாட்டர் ட்ராப்ஸ் கீழே கொடியே இருக்கேன். நான் பாட்டுக்கு நின்று அப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ தான் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கலாம் என்ன ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் ரொமான்டிக் வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன், பார்ப்போம். அப்படிங்க ஃபஸ்ட் எடுத்தோன்னே யாரை காமிக்கிறாங்கன்னா ஒரு ஃபஸ்ட் நீட் ரொம்ப தான் காமிக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லை. ஆக்சுவலி அது கேட்கக்கூடாது தான். இப்போ நம்ம தாண்டா, நீங்கள் என்னை ஏமாத்தான் பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் பக்கத்தில் வராதீங்க. இதுக்கு நான் உங்கள் கூட இருக்க விரும்பலைங்க. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அழுறாரு. நம்ம ஜேகே தான் டி சாரி நான் இதை வேணும்னு பண்ணலடா, ஆனால் இது உனக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் நான் அப்போலேருந்து உங்களை எனக்கு பிடிக்கலன்னு எனக்கு சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணீங்க, சாரி ப்ளீஸ் இங்கே பாரு அழாத அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா இப்போ அப்படியே ஒரு நம்ம ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடுவோமா. முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன்டா, இதை நான் என்றைக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து 6/7/2025 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது என்றைக்கு உங்கள்கிட்ட வந்து யாரும் தெரில, பார்ப்போம் இன்றைக்கி வருதோ. ஏன்னா நான் கொஞ்சம் லேசியான பர்சன், எப்போ எடிட் பண்ணுவேன் எப்போ அப்லோட் பண்ணுவேன் எனக்கே தெரியாது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது 12 ஒரு 10 டேட்டுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே இப்போ ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே யாரே காமிக்கிறாங்கன்னா ஒரு பையன் தான்டா, க்யூட்டாக இருக்கார். அவர் அப்படியே பிங்க் கலர் ஷர்ட் போட்டு அப்படியே இன்னொரு பையன் கூட நடந்து வந்துட்டுருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான். இப்போ நம்ம தான்டா. ஈவினிங் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது நம்ம வீட்டில் தெரியுமா. எங்கள் அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குதுடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தாண்டா பேசிட்டு வராரு. நம்ம ஈவினிங் தான் மச்சான் சாப்பாடெலாம் கரெக்டாக போடுவீங்களா, சாப்பாடெலாம் போடலன்னு வச்சுக்க அப்புறம் தான் அவ்வளோதான் பார்த்துக்க. நம்ம சங்கத்தை கூட்டு வந்து சண்டை போட்டுருவேன், அப்புறம் கல்யாணம் நடக்காது. ஆமாம் எப்போ பார்த்தாலும் சோறு எனக்கு இதான்டா முக்கியம் மச்சான், எனக்குலாம் அதான்டா முக்கியம். சரிட்டே நீ மாப்பிள்ளையை பார்த்தியா? மாப்பிள்ளையை பார்த்தேன்டா ஈவினிங், பார்க்க அப்படியே அழகாக இருந்தார். எப்படி சொல்கிறது, பரவாயில்ல எங்கள் அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார். பரவாயில்ல என் அளவுக்கு அழகு இல்லைனாலும் ஏதோ எங்கள் அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி இருந்தார். டேய் போதும்டா, நீ அழகு தான் ஒத்துக்கிறோம், அதுக்குன்னு இவ்வளோலாம் காட்ட வேணாம். சரி சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்கடா. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதுக்கு தான் இப்போ நம்ம ஈவினிங்கும் நடந்து போயிட்டுருக்காங்க. போய் பார்த்தா நம்ம வந்து கொடுக்குன்னு ஓடி போய் ஒரு பர்சனை ஹக் பண்ணுறாரு. அண்ணா உனக்கு மேரேஜ், நம்பவே முடியலடா. லவ் பண்ணிட்டு இருந்தீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க. அடடேங்க என்னடா நாங்கள் கல்யாணம் வந்து உனக்கு புரியலாடா அப்படிங்கிற மாதிரி யார் கேட்குறான்னா நம்ம சூபின் தாண்டா கேட்குறாரு. ஆக்சுவலி நம்ம டேவோட அண்ணன் வந்து நம்ம சூபின் தான். இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கவா ப்ளீஸ். ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நீங்கள் யோசிக்கலாம் என்னடா இங்கே ஃபுல்லாக டிஎக்ஸ்டி பிடிஎஸ் வேறு எதுவுமே இல்லை. இடையில மட்டும் ஸ்ட்ரே கிட்ஸில் அயுங்ஜினியும் ஃபிலிக்ஸையும் தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆக்சுவலி வந்து நான் அதை கொண்டு வரதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து டிஎக்ஸ்டி மெம்பர்ஸை வச்சு ஒன் சாட் எஃப்எஃப்லாம் கேட்கணும்னு ரொம்ப ஆசை. பட் ஆனால் யாருமே இப்படி போட்டதான் எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப தேடி பார்த்தேன். ஹயூங்லிக்ஸே நான் எவ்வளோ அதுமே ஸ்ட்ரே கிட்ஸ்லேயே ஃபிலிக்ஸையும் ஹயூங்ஜினையும் ரொம்ப தேடி கடைசியாக ஒரே ஒரு சேனலை கண்டுபிடிச்சி பார்த்தேன். ஸோ அதை வச்சு தான், அதை கூட நான் பார்த்ததுக்கு ரீசன்னா நான் ஹயூங்ஜின் பண்ணலான்னு, அதாவது ஹயூங்ஜினையும் ஃபிலிக்ஸையும் வச்சு அதான் பண்ணி அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜில் இருந்திருப்பாங்க அவங்க. அதை பண்ணுறதுக்காக தான் நான் அதை பார்த்தேன். ஸோ ஓகே இது நான் ஓகே நம்ம ஸ்டோரியில் போகலான்னு அடிக்கடி பேசிகிட்டே இருக்கேன். இப்போ அப்படியே தாண்டா நம்ம சூபின்னும் நம்ம அங்கே தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தா அங்கே ஒரு கூட்டமே அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சூபினுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையோட ஃபேமிலி தான் வராங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு பர்சன் மட்டும் ஹேண்ட்ஸமாக ஹைட்டாக அப்படியே பிளாக் அவுட்ஃபிட்ஸில் வராங்க. பார்க்கவே செம்ம ஹாட்டாக இருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக அது ஜேகே கிடையாது, புரிஞ்சுதா. அது வந்து நம்ம யோன்ஜுன்றா. இப்போ நம்ம யோன்ஜுனுக்கும் சூபினுக்கும் தான் கல்யாணம். ஓகே இப்போ வந்து அவங்க எல்லோரும் உட்காந்து அப்படியே அந்த 2 ஃபேமிலியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு. நம்ம டேவா நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூனிங் அழைச்சிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு. ஹியூனிங் என்னென்னா பார்த்தியா, சரி மாப்பிள்ளை எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஹியூனிங் கிட்ட நம்ம ஹியூனிங் தான் பரவாயில்ல அழகாக தான் இருக்கார், பரவாயில்ல இது இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் சொல்ல, நம்ம கொன்றுவேன் என்ன சொல்கிறீங்கம்மா, அண்ணனுக்கு பார்த்துருக்கோமா ப்ளஸ் செம்ம அழகாக இருக்கார். நான் அவர்கிட்ட நிறைய தடவை பேசினேன் தெரியுமா, எனக்கு வந்து நிறைய வாங்கி கொடுப்பா தெரியுமா அவர்.
அதானே, அதனால தான் நீ அழகுங்கிற. டே மச்சான் ஓவராக பேசுகிற. சரி விடுடா, அவர் அழகு தான், பரவாயில்ல, அழகு தான், அவர் வந்து அழகு தான். ஆனால் நல்ல மனசுடா. அழகு இருக்கிறத விட ரொம்ப நல்ல மனசு அவருக்கு தெரியுமா. யாருக்குனாலும் ஹெல்ப் பண்ணுற மனசு. அதனால தான் எங்கள் அண்ணனே விழுந்துட்டான் பார்த்துக்கே நீ. ஏன்னா நம்ம டேக்கும் ஹியூனிங்க்கும் நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. இப்போ அப்படி கீழே காமிச்சா 2 ஃபேமிலியும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோசிச்சோம்னா கொஞ்ச நேரம் சும்மா இல்லையே, நம்ம சூபினுக்கு வெறும் சிக்னல் மேலே சிக்னலாக அனுப்ப இதை நம்ம டே அப்படியே மேலேருந்து, அதாவது அவர் வந்து மாடி, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அவரோட ரூம் இருக்கும். அவர் அங்கேருந்து எட்டி பார்க்க பாடுறா வந்தோடனே எங்கள் அண்ணனோட ஆள் என்னெல்லாம் பண்ணுறாரு, எனக்கும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹியூனிங் தாண்டப்போ நான் வேணா யாரையாவது பார்க்கவா, நோனே நீ பார்த்த வரைக்கும் போதும். நம்ம இவங்களுக்கு போய் ஜிமின் பிடிச்சி கொடுத்த மாதிரி கதையாகிட போகுது. டே ஏன்டா ஜிமினுக்கு என்ன குறைச்ச, ஜிமின் தான் நல்ல பையனாச்சு, நம்ம இவங்களுக்கு நல்ல பையன் தானே, அவன் நல்ல பையன்தான்டா. 2 காமெடி பீஸ், கேங்லேயே செம்ம காமெடியாக போகுது. ஆனால் அந்த விஷயத்தில் தேங்க்ஸ் சொல்லுவேன். மற்ற வந்துட்டேன் ஸ்ட்ரெஸ்ஸாக போனோன்னா இந்த 2 யூமின் பண்ணுற அலப்பறையிலே எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். சரி வளவலன்னு பேசினது போதும், கீழே இறங்கி வாடா, அவங்க அண்ணனுக்கு அங்கே இது நடந்துக்கிட்டு இருக்கு, நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கு, நீ உள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் வீட்டில் உள்ளவங்க நினைப்பாங்க, ஆமாண்டா அதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாருடா. நம்ம டேவா அப்படியே கேஷுவலாக கீழே இறங்கி போய் உட்காந்துருக்கா. நம்ம யோஞ்சன்தான்டா, யோஞ்சனோட அம்மா தான் பேசுகிறாங்க. டே யோஞ்சன் எங்கடா அவன் தம்பி, அவனாம்மா வருவாம்மா, ஏம்மா அவனை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி கூட யோஞ்சன் சோபின் மேலே கண்ணு எடுக்காமலே பேசிக்கிட்டு இருக்க. டே உனக்கு தாண்டா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், ஏன்டா ஏன் இப்படி பார்க்குறாங்க, சரி உன் தம்பி எங்கடா, வருவாம்மா ஏம்மா நீ வேறு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்போ தானே அந்த இடத்துல ஒரு பர்சன் என்ட்ரி ஆகிறாரு. இப்போ இங்கே உள்ள எல்லார் ஃபேமிலியோட கண்ணும் அப்படியே அந்த பர்சன் மேலே தான் இருக்குது. அவர் என்ட்ரி ஆகிறத பார்க்கவே செம்ம மாசாக இருக்குது. அவர் பாட்டுக்கு இயர்பட்ஸ் போட்டு அப்படியே அவருமே பிளாக் அண்ட் அவுட்ஃபிட்டில் தான் இருக்கார். அப்படியே கெத்தாக நடந்து வரதை பார்க்கும்போதே எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஹியூனிங்கும் நம்ம டேவும் மட்டும் 2 பேரும் நல்லா தடவை பேசினா எல்லாம் சைலண்டாக அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையன் நடந்து போய் நம்ம ஹியூனிங்கு வாயை பழந்துடுறாரு. நம்ம டே தான் நம்ம ஹியூனிங்கோட வாயில் கொண்டு போய் கையை வச்சுட்டு, மச்சான் 4 இலு 40 கொசு உள்ளே போயிடுச்சு, இதுக்கு மேலே எதுவும் உள்ளே போகாமல் இருக்கணும் புரிஞ்சுதா. அதுக்கப்புறம் அந்த எலியோட குடும்பத்துக்கு அந்த கொசு ஈயோட குடும்பத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது, யாரை பார்த்து நீ இப்படி வாயை பழகுறேன் மச்சான் அங்கே பாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் தான் நம்ம டேயோட தலையை திருப்ப, நம்ம டே கேஷுவலாக அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுறாரு. என்ன மச்சான் நல்லா இருக்கான் அவ்வளோதானே அப்படிங்கிற சொல்ல, டே மச்சான் செம்ம ஹாட்டாக இருக்கான்டா, இது மாதிரி ஒரு பையனாக கிடச்சி என்ன கொடுத்து வச்சுருக்கணும், இது மாதிரி ஒரு பையன் மட்டும் கரெக்ட் பண்ணிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் சொல்ல, டே மச்சான் அடங்கு என்ன அவன் பையன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம் மச்சான் அவன் பையன் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூனிங் தலையை சொல்லிடுறாரு. ஒன்றெல்லாம் போய் கூட வச்சுருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேவன் ஹியூனியும் அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தாண்டா அப்படியே வந்து கெத்தாக வந்து அப்படியே அந்த சோஃபாவில் உட்கார்றாரு. யூஞ்சனோட ஃபேமிலி கூட, ஆக்சுவலி வந்து யூஞ்சனோட தம்பி தான் ஜேகே. நம்ம ஜேகே அப்படியே கேஷுவலாக நிமிர்ந்து பார்க்கும்போது நம்ம டேவை பார்த்துட்டு அவர் ஃப்ளாட் ஆகிடுறாரு. ஏன்னா டே அப்படியே செம்ம க்யூட்டான ஒரு அவுட்ஃபிட்டில் வந்து நிற்கிறாரா. அதுவும் சூபின் பக்கத்தில் நின்னோடனே யார் மாப்பிள்ளைன்னு வேறு நம்ம ஜேகே கன்ஃபியூஸ் ஆகிடுது. பக்கத்தில் இப்போ நம்ம யோஞ்சன்ட்ட தாண்டா, டே அண்ணா அது இதில் எதிரா மாப்பிள்ள அதுவாடா நீயே சொல்ல, அந்த பிங்க் கலர் ஷர்ட்னு மட்டும் சொல்லிடாத. டே அவன் என்னோட ஆளோட தம்பிடா. யார் அந்த பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒன்று பேர் அப்படியே வாயை சிரிச்சுக்கிட்டே நிற்கிது அதுவா? டீ அது அந்த பையன் ஃப்ரெண்டுடா. ஓ அப்போது கீழே ஒருத்தர் தலையை குடிச்சிட்டு இருக்காரா வேறா? ஆமாண்டா. அண்ணா வெக்கப்படுறியா? பின்ன கல்யாணம்னா வெக்க வராதாடா அண்ணா, என் வாயில் நல்லா வந்துடும்ண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. வரும்டா உனக்கு வாயில். பாரு யாழ் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு அண்ணா, எனக்கு அந்த பக்கத்தில் உள்ள பையனை பிடிச்சிருக்கு. டேய் என்னடா நான் ஒன்றுண்டா, அதனால தான் உன்ட்ட சொன்னேன். டேய் என்னடா இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டேன், ஹெல்ப் பண்ணு. ஐயோ டேய் என்னடா என்ன வேலை பார்க்க சொல்கிற? தம்பிக்காக இது கூட பண்ண மாட்டியா? டே அந்த பையனா? டே அவனாடா? தேவையா உனக்கு பிடிச்சிருக்கு? பின்ன தேவையா? ஆமாண்ணா. நல்லா முடிவு பண்ணிட்டியா? எனக்கு டே தான், அந்த பையனை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. டே விழுற அடியில் விழுந்துட்டு செத்துற மாட்டியே. இது அடிப்பானா? அவன் மூஞ்ச பார்த்தாலாம் அப்படி ஒன்று தெரியலையே. அட பாவி, அவன் மூஞ்ச பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? மூணே அவன் கையில் மட்டும் சிக்கினா அதோட நீ ஆறு நடுவில் மாட்டின எலி மாதிரி தான்டா செத்துருடா. இதே அவன் மூஞ்ச பாடுறாண்ணா,
எவ்வளோ அப்பாவியாக அழகாக அப்படி க்யூட்டாக இருக்கான். க்யூட்டாடா அதெல்லாம் இருக்கட்டும்டா. அவன் கையில் அடி வாங்கியிருக்கியாடா? நான் என்னவோ நீ வாங்கின மாதிரி பேசுகிற. டேய் அங்கே பாடுறா, என்ன அங்கே தெரியுது? ஃப்ளாஷ்பேக்குடா, வாடா. இப்போ தான்டா ஒரு இடத்த காமிக்கிறோம். எங்கே காமிச்சோம்னா நம்ம டேவும் சூபினும் நல்லா நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் தான் வந்துட்டு, ஏய் சூபன் இங்கே வா. என்னையா? ஆமாம் இங்கே வா. என்ன? பார்த்தா கண்டுக்காமல் போகிற. அது அது வந்து தம்பி. என்ன உன் தம்பிக்கு? நீனே செம ஃபிகராக தான் இருக்க. என்ன அன்னைக்கு கூப்பிட்டு போய் இப்படிங்க வர முடியாதுண்ணா? அது அது வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தாண்டா அப்படியே நம்ம சுபின் பக்கத்தில் வராங்க. அந்த பர்சன் வேறு யாரும் ஒரு பிரைட் தாண்டா. ஏய் சுபின் இங்கே வா, நான் இங்கே இருக்கும்போது அங்கே யாரை பார்க்க போகிறேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தானே கூப்பிட்டேன். அதுக்கு என்னவோ எங்கள் அப்பா விட மாட்டாங்க, எங்கள் அம்மா விட மாட்டாங்கன்னு காலேஜில் ஓவராக சீன் போட்டல. வா உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். இங்கே பாரு பிரைட், எங்கள் வீட்டில் என்னை தேடுவாங்க, ஒழுங்காக என்னை விரியா இல்லையா நீ? இங்கே பாரு சுபின், உன்னை பார்க்கவே அப்படியே செம்ம கட்டையாக இருக்குடா நீ. உங்கள் அப்பா ஒரு அப்படியே தங்க செல்ல மாதிரி நான் அடிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் ரசிகலாம் எப்படி? சுபின் பிரைட் இங்கே பாரு, நான் கிளம்பு, என்னை விடு. ஏய் செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்குடா நீ. அப்படியே ஒரு விளைவு நெளிவுலாம் அப்படியே. அம்மா உங்கள் அப்பா எனக்கு சொல்லணும்டா. நான் கிளம்புறேன். ஏய் நில்லு பேபி, எங்கே கிளம்புற? இப்போ அந்த இடத்துக்கு நம்ம டே தான் வராரு. நீ வீட்டுக்கு போ. ஏய் இல்லை டே, நீ வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ. ஏய் நிறுத்துங்க. என்ன நீ வந்து என்ன சூபின் உன் தம்பியா? அது உன் தம்பி உன்னை விட சூப்பராக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரைட் தாண்டா சொல்கிறாரு. இப்போ நம்ம டே தான், சூபின் அண்ணா நீ முதல்ல வீட்டுக்கு போனா, நான் பார்த்துக்கிறேன். டே பார்த்துடா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் உரிச்சுப்பிடுவார். நான் பார்த்துக்கிறேன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க, அப்பா வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நான் வீட்டில் இருப்பேன். ஏய் நிறுத்துங்கடா, என்னடா ஓவராக சீன் போட்டுறீங்க? என்ன அவன் இவனை அண்ணங்கிறதும் இவன் அவனை தம்பிங்கிறதும் அப்பப்பா. என்ன பால் கொழுக்கிட்ட? என்ன பார்க்கவே எப்படியே பால் கொழுக்கிட்ட மாதிரி இருந்துட்டு நான் ஓவராக பேசுகிறேன். நான் நீ கிளம்புன்னு சொன்னேன். சரி டே கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு வா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் உரிச்சிருவார்டா. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன சொன்னேன்? பால் கொழுக்கட்டை மாதிரி இருந்துட்டுன்னு ஒரு பையன் ஆரம்பிக்கிறான்னா நம்ம டேவா வாயிலையும் குத்திடுறாரு. என்ன சொன்ன? பால் கொழுக்கட்டையா? எவனாவது கட்டிச்சு நீ வாங்கியிருக்க? இப்போ நான் பிரைட்டு தான் டக்குன்னு கிளம்பிட்டு, ஏய் என்ன உனக்கு வேணும்? ஓவர் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிரைட் வாயிலுமே ஒரே குத்து. என்னடா என்ன? எங்கள் அண்ணனை பற்றி என்ன சொன்னேன்? எங்கள் அண்ணன் ஸ்ட்ரக்சராக இருக்கானா, அவனை அடித்து ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறேன் பருப்பேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு சின்ன ஃபைட்டே போகும்டா. நம்ம டேவா அடித்து அடிலாம் அவனுங்கெல்லாம் விழுந்துடுறானுங்க. நல்லா அடிலாம் பயங்கரமாக இருந்தது. நம்ம பிரைட்டா உன்னை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு ஓடினவர் தான். இப்போ இது அப்படியே நம்ம யோஞ்சன் சொல்ல நமக்கு தான் வாயை பிறந்துக்கிட்டு இருக்காரு. டே அண்ணா என்னடா சொல்கிற? டே அங்கே இப்படி அடிப்பானா? டே இதுக்கே அவன் அடிலாம் வாங்கி நீ பார்த்துருக்கியாடா? அடித்த அடிலாம் கண்ணம் பழுத்துரும். என்னவோ நீ வாங்கின மாதிரியா சொல்கிறேன்னா, அது ஒரு தடவை வாங்கினேன்டா. வாங்கினியா? எப்போ வாங்கின சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கோ கேட்க, இப்போ அப்படியே இன்னொரு ஃப்ளாஷ்பேக் போகும். ஓப்பன் பண்ணால் ஒரு ரூமை தான் காமிக்கிறாங்க. டே கொஞ்சம் ஏன்டா வீட்டுக்கு வந்தேன்? என்ன பேபி ஒன்று பார்த்து ரொம்ப நாள் அது ஒன்று பார்க்கலான்னு வந்து ஆசையாக வந்தேன். இப்படி துரத்துறா? டே அப்பா வந்துருவாடா, கிளம்பு. அது அப்பா எங்கள் மாமனார் தானே, எங்கள் மாமனார்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார், நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கோ இன்னும் நம்ம லவ் பண்ணுற வீட்லேயே தெரியாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பேபி, கொஞ்சம் நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் வந்தால் விட மாட்டியே. டீ என் தம்பி வந்துடுவான்டா. என்ன எப்போ பார்த்தாலும் அவன் தம்பி வந்துடுவான். தம்பி என்ன பண்ணுவான் உனக்கு தான் தெரியும்ல கொஞ்சம். அவன் அடித்த அடியில் தான் இன்றைக்கி பிரைட்டுக்கு எப்படி அடிபட்டுச்சு. ஐயோ அதை வேறு ஞாபகப்படுத்தாதுடா. ஏன்டா நீ வேறு, நானே தப்பிச்சு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு ரூம் திறக்கிற சவுண்ட் கேட்டோன்னு நம்ம யோஞ்சனா கொடுக்குன்னு போய் கபோர்ட் பண்ணி வந்துக்கிறாரு. அண்ணா என்ன பண்ணுறேன்? அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா யார்கிட்ட பேசணும் நினச்சி ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணடா. ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது? அது இல்லை, அது ஃபேன் ஒழுங்காக இல்லை, ஏசி ரூம் வேர்க்குது. அது உடம்பு கொஞ்சம் என்ன ஜுரம் இதானே
அதெல்லாம் ஒன்றும் இல்லட்டா டேங்கு. நம்ம அப்படியே கீழே போவோமா? ஏன் நீ எப்படி பதற? சரி வாடா கீழே போவோம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேங்கோ சோபினும் தானே கீழே நீ வருவாங்க. நம்ம யோஞ்சரும் அப்படியே பின்னாடி ஒளிஞ்சு வந்திருப்பார். இப்போ அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே வீட்டோட என்ட்ரன்ஸை தாண்டி போகும்போது நம்ம பார்த்துடுறாரு. அண்ணா திருடண்ணா, ஐயோ திருட இல்லைடா அப்படின்னு சொல்ல வர டக்குன்னு பார்த்தா நம்ம அப்பா வந்துடுவாரு. அவ்வளோதான், இப்போ யாருமே சொல்ல முடியாமல் நம்ம எதுவும் முடிச்சுட்டே நிற்க நம்ம போய் ஓடுறாரு. நம்ம திரும்ப பிடிக்காது மீன் யோஞ்சனை பிடிக்க ஓடி போய் யோஞ்சனோட காலர் அப்படியே பிடிச்சிடுறாரு. ஆனால் இவனோட ஃபேஸ் பார்க்கலாம், ஏன்னா யோஞ்சன் வந்து மாஸ்க் போட்டிருப்பாருடா. பார்த்துட்டு டி யாரா நீ எங்கள் வீட்டிலேருந்து விட்றா இடத கட்டையணுன்னா நம்ம யோஞ்சன் தள்ளி விட்டு ஓட ட்ரை பண்ண நம்ம தேவா ஒரு குத்தை அப்படியே ஃபேஸில் விட்டுருப்பாரு. அதை வாங்கிட்டே போகிறாரு. இப்போது இது அப்படியே பேக் டு த ஸ்டோரி. இது அப்படியே நம்ம யோஞ்சன் நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்காக விழுந்து இருக்கிறாரு. அண்ணா என் பொண்டாட்டிகளெல்லாம் நீ அடி வாங்கன்னு எதிர்பார்க்கலடா. ஓ அந்த காரணம் நான் அது கேட்டதுக்கு ஏதோ புளி போகிறான்ட்டு இருந்தேன். அது அவன் சொல்ல போயிடா. ஓஹோ இதுதான் அவங்க உள்ள புளி போகிறான்டுச்சோ. டேய் தம்பி கலாய்க்காத, அதானே பேச்சு வரலாம் அவன் பொண்டாட்டிங்கிற. இங்கே பாரு, அவனுக்கு யாரையுமே பிடிக்காது. அவனுக்கு அவன் மேலே சுத்தர இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதோட அவனுக்கு எத்தனை பொண்ணுங்க பசங்க ப்ரப்போஸ் பண்ணிக்காண்டமா. என்னன்னா சொல்கிற, எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாத ஆளுங்களா என்ன மீன்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தாண்டா சொல்கிறாரு. இப்போ அப்படியே தானே நம்ம சோபின் தான் யோஞ்சன் சொல்லு சுமின் சொல்லு அப்படிங்கிற மாதிரி போக நம்ம ஜங்குக்கா தலையில் அடிச்சுட்டு நிற்கிறாரு. போங்கடா டேய் என் ஆள் எங்கே இருக்குன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி நிற்க நம்ம சோபின் தான் யோஞ்சன் டெரஸ் வாங்க. ஓ நான் மட்டும் தனியாக வரவா? யோஞ்சன் ஜங்குக்கா எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க. மேலே தேவோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சும்மா ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுவோமே. பார்ட்டியா? நம்ம தனியாக போகலையா சோபின்? டே யோஞ்சன் என் கையில் வாங்கிடாத. நேற்று தான் நம்ம தனியாக பேசிகிட்டு இருந்தோம். நேற்று பேசிட்டு இன்றைக்கி பேபி எப்படி பேபி? டே அண்ணா நான் நிற்கிறேன்டா தம்பி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறையா இருக்கும். டே அண்ணா அவ்வளோதான் பார்த்துக்க மோனே வாயை உடச்சிருவேன். சரி வாங்க எல்லாம் டெரஸ் போகும்னு சொல்லிட்டு டெரஸ் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஜாலியாக ஃபன்னாக கேம்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கா நம்ம வச்சுருக்காங்க பார்க்கறதே வெளியே வச்சுருக்காரு. இப்போ நம்ம தான் டே பொங்கி அதை எடு. என்ன என்ன அண்ணனோட மேரேஜ் நடக்க போது என்னையே இவ்வளோ லேட்டாக கூப்பிட்றேன். டே போடா, அவனை கூப்பிட வேண்டியது உங்கள் நொன்னை, அதாவது என்னோட அண்ணன். அவன்கிட்ட கேளு. நான் என்ன இவ்வளோ லேட்டாக கூப்பிட்றீங்க? சாரி பொங்கி, என்னால் அது வந்து நிறையா ஒர்க் இருந்துச்சுடா. யார் யோஞ்சனா கூடயா? டேச்சி இப்போடா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சோபின் அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குகா அப்படியே பார்த்துட்டே இருக்க. நம்ம டேக்கு டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா அது இங்கேயே பார்த்துட்ருக்க, யாரோ பார்த்துருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி டக்குன்னு பார்க்க நம்ம ஜிகேவும் பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிகேவை பார்த்துட்டு நம்ம ஹாய் காமிக்க நம்ம ஜங்குக்கு டக்குன்னு என்ன தெரியுமா ஹாய் அப்படின்னு காமிச்சிடுறாரு. உங்கள் பேர்? என் பேர் உங்களுக்கு தெரியாதா? யோஞ்சன் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் எனக்கு தெரியாது. என் பேர் ஜங்குக். ஓ ஜங்குக். என் பேர் டி தெரியும், சொல்லியிருக்கேன். யார்? என்னோடய அண்ணன். ஓ அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் போய்ட்டுருக்கேன். ஓ சரி, நீ என்ன பண்ணுற? நானும் காலேஜ் தான் படிக்கிறேன். காலேஜ் எத்தனை? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். ஓஹோ யாரையாவது லவ்? சிச்சி எனக்கு லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சிங்கிள் தான் இப்போதைக்கு. யாராவது லவ் பண்ணுறேன்னா சுற்றுற வாய்ப்பே இல்லை. யாரையும் எனக்கு பிடிக்கல, யாரும் என் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்ருக்காருடா. இப்படியே இவங்க அப்படியே அந்த பாட்டி போயிட்டுருக்கா. நம்ம டேவும் காயும் மட்டும், அதாவது ஹியூனிங்கும் மட்டும் கீழே இறங்கி போயிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு இதை நோட் பண்ணுறாரு. அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் நம்ம ஜங்குக்கு டெரஸ்லேயே தான் நிற்கிறாரு. நம்ம டேவா அப்படியே அவங்க ரூமுக்கு போய் அப்படியே அங்கே டேவும் ஹியூனியும் உட்காந்துருக்காங்க. ஹியூனிங்கும் டேவும் தாண்டா பாட்டு செம்ம வைப் பண்ணுறாங்க. போடுற குத்தாட்டத்தில் அவ்வளோ ரூமை லாக் பண்ண கூட இல்லை, அவர் சவுண்டாக வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம ஹியூனிங் டயர்டாகி அப்படியே கவுந்து படுத்துடுறாரு.